பொதுவாக வந்து அறிவியலும் ஆன்மீகமும் ரெண்டுமே முரணானது அப்படின்ட்டு எல்லாருமே பேசுறாங்க. பட் ஆக்சுவலாக என்னன்னா ரெண்டுமே வந்து ஒன்று குவித்தல் தான், ரெண்டுமே ஒன்று தான். ஆக்சுவலாக சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கிறவங்களும் வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்டாக இருக்கலாம். இதெல்லாம் முருகனோட சக்தி இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப். நீங்கள் கேட்டதுனாலே சொல்கிறேன், இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். இது நிஜமாவே முருகன் என்னோட பேசினதா நான் வந்து உணர்றேன். ஸோ வந்து இயற்கையை வழிபடணும், இயற்கையை போற்றணும். மரத்தை கும்பிட்றவனும் மரத்தை வெட்ட மாட்டான். வந்து ஆன்மீகமே இல்லாத அறிவியல் வந்து அது ஒரு முரட்டுத்தனத்தை தான் வந்து கொடுக்கும். பக்தி தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அறிவியலும் ஆன்மீகமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ரூபா ஸ்ரீனிவாசன் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு மருத்துவராக மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவராகவும் இருக்காங்க. அவங்க கூட இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். பக்தி தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ரூபா ஸ்ரீனிவாசன், லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரியில் உடற் செயலியல் பேராசிரியை அண்ட் ஹெச்ஓடியா துறை தலைவியாகவும் இருக்கேன். என்னோட மருத்துவத்துறை அனுபவம் 30 ஆண்டுகளுக்கும் மேலானது. எனக்கு மருத்துவம் ஒரு கண்ணுனா கவிதை எழுதுதல், மேடை பேச்சு, ஆன்மீகம் இதெல்லாம் வந்து இன்னொரு கண்ணுன்னு சொல்லலாம். மேம், உங்ககிட்ட முதல் கேள்வியாக என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறை ரீதியாக ஒரு மருத்துவர் ஆன்மீகத்தில் இந்த ஒரு ஈடுபாடு வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சுது? ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்துச்சு அப்படிங்கிறத விட நான் அப்படியே தான் நான் இருந்தேன்னு சொல்லலாம். எப்போவுமே வந்து எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு கேள்வி என்னென்னா, நான் யார், இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது, நாம் ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணுறதையெல்லாம் நம்ம ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற கேள்வி எனக்கு எப்போயுமே இருந்துக்கிட்டு இருக்கோம். அதை தவிர இது சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வந்து நான் எங்கே பார்த்தாலும் உடனே படிச்சிருவேன். நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 8 வயசு எனக்கு இருக்கும்போது எங்கள் தாத்தா கிட்ட வந்து ஜெய சங்கரன்னு ஒரு புக்கு இருந்தது. ரா கணபதிங்கிறவர் எழுதினவர். ஆதி சங்கரரோட வாழ்க்கை வரலாறு அது. அத்வைத தத்துவத்தை பற்றி ரொம்ப வந்து டீட்டெயில்டாக சொல்லுவோம். அதை நான் 8 வயசில் படிக்கிறேன். எனக்கு அதில் இருக்கிற கருத்தெல்லாம் புரியுது. அத்வைதத்தை பற்றி அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் எனக்கு புரியுது. அத்தோடு நான் வந்து ஆதிசங்கரருக்கு ஒரு பெரிய ஃபேனாக ஆகிறேன். இதை மாதிரி தொடர்ந்து எங்கே வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தத்துவம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் கிடைச்சாலும் அதை படிக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு. இதை தவிர வந்து தனியாக இருக்கக்கூடிய சமயங்களில் மொட்டை மாடியில் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு ஆழ்ந்த ஆன்ம விசாரணையில் ஈடுபடுவேன் நான். இது என்னோட இயல்பாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக வந்து அறிவியலும் ஆன்மீகமும் ரெண்டுமே முரணானது அப்படின்ட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. ஒரு மருத்துவராக இதன் மேலே உங்கள் பார்வை எப்படி இருக்குது? அறிவியலும் ஆன்மீகமும் முரணானது மாதிரி தோணும். ஆக்சுவலாக மாரல் சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ் வந்து ஆப்போசிட், இந்த டைரக்ஷனில் போகிற மாதிரி தோணும். பட் ஆக்சுவலாக என்னன்னா ரெண்டுமே வந்து ஒன்று குவித்தல் தான், ரெண்டுமே ஒன்று தான். ஆக்சுவலாக நாம் வந்து அறிவியல் அப்படிங்கிறது வந்து நம்ம புற கண்களால் வெளி உலகத்தை வந்து காரண காரியத்தோட ஆராய்ஞ்சு நமக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருது. அது வந்து ஆதாரம் அண்ட் இஃபெக்ட் இருக்கணும், அதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கணும் மெயினாக இதுக்கு அறிவியலுக்கு. ஆனால் ஆன்மீகம்ங்கிறது வந்து அகக்கண்களால் நம்மளையே நம்ம வந்து பார்க்கறது, நம்மளையே நம்ம பார்த்து நமக்கு மன அமைதியையும் நமக்கு அந்த ஆன்ம விசாரணை அது மூலியமாக வந்து நம்மளுக்கு கடவுளுடன் ஒன்றுபடுதல் அப்படிங்கிற வந்து லைஃபோட பெரிய நோக்கமே அதுதான். அதுக்கு நம்மளை கொண்டு செல்வது வந்து ஆன்மீகம். இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இப்போ வந்து இந்த கடவுள் நம்பிக்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன மேம் வித்தியாசம் இருக்குது? கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அவங்க ஒருத்தங்களோட தனிப்பட்ட கருத்து. அது சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கிறவங்களும் வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்டாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ரிலீஜனுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இது. மதம், ஆன்மீகம். மதம் அப்படிங்கிறது வந்து மத சடங்குகள், வழிமுறைகள். இது வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் வேறுபடும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து மதம். அதை வந்து ஃபாலோ பண்ணணும். நீ வந்து வெள்ளிக்கிழமைனா விரதம் இருக்கணும், நீ வந்து ஒரு நாள் வந்து நீ வந்து கோயிலுக்கு போய்த்தான் ஆகணும், இந்த மாதிரி உள்ளது. ஆனால் ஆன்மீகம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இது வந்து நமது மனதை ஆராய்ந்து நமது வந்து நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கும் நம்ம ஆத்மாங்கிறது என்ன அந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடல் தான் வந்து ஆன்மீகம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மதத்தை சார்ந்தவங்களா இருக்க வேண்டியதில்லை. பரபிரம்மம் அப்படிங்கிறது வந்து உருவமற்றது, ஆதியும் அந்தமும் இல்லாதது, எங்கும் நிறைந்திருப்பது. அந்த பரபிரம்மத்தை வந்து நீங்கள் பரமசிவன்னு சொன்னா என்ன, பிரம்மன்னு சொன்னா என்ன, பரந்தாமன்னு சொன்னா என்ன, பரமபிதான்னு சொன்னாதான் என்ன, ஒரே இதுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் எல்லாமே. இப்போ நான் வந்து ரூபாவா இருக்கேன், என்னோட மகனுக்கு வந்து நான் வந்து தாய், என்னோட தாய்க்கு நான் மகள், என் கணவனுக்கு நான் மனைவி, என்னோட சகோதரனுக்கு நான் சகோதரி. இப்படி ஒரு மனிதருக்கே இவ்வளோ பெயர்கள் இருக்கும்போது கடவுளுக்கு ஏன் இருக்கக்கூடாது? அந்த ஒரு பரபிரமத்துக்கு ஏன் அவ்வளோ பெயர் இருக்கக்கூடாது? இதே தான் வந்து எத்தனை நிறைய ஆறுகள் இருக்கு, எல்லா ஆறுகளும் ஒரு கடலை தாங்க போய் சேருது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் வந்து மதத்து மேலே நம்பிக்கை வைக்க மாட்டோம், ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை வைப்போம்.
இப்போ அறிவியல்னால சில விஷயங்கள்லாம் உணர்த்த முடியாது, அது ஆன்மீகத்தினால உணர்த்த முடியும்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில எப்படி எதனா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா? இது வந்து உணரத்தான் முடியும். அதை வந்து என்னால் வார்த்தைகளால் சொன்னால் நம்புகிறவங்க நம்பலாம், நம்பாமல் இருக்கவங்க இருக்கலாம். எனக்கு வந்து இதை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா பர்டிகுலராக எனக்கும் முருகனுக்கும் நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். 2-3 மிராக்கிள்ஸ் மாதிரி நடந்தது எனக்கு. அதாவது வந்து திருப்போரூருக்கு வந்து நாங்கள் சத்யசாயி மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று இருக்குது திருப்போரூரில். அங்கே வந்து நான் எக்ஸாமினராக போகும்போது அங்கே வந்து திருப்போரூரில் கந்தசாமி கோயிலுக்கு வந்து நான் போவேன். அந்த கந்தசாமி கோயிலுக்கு போகும்போது அங்கே முத்துக்குமார சுவாமி சந்நிதின்னு ஒன்று இருக்கும். அங்கே முத்துக்குமார சுவாமி சந்நிதிக்கு முன்னாடி நின்று நான் கும்பிட்டுட்டு இருக்கும்போது தலையிலேந்து கால் வரைக்கும் ஒரு அதிர்வுகள் உண்டாச்சு. அந்த வைப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும், அந்த ஒரு நிமிஷம் ஃபியூ மினிட்ஸ் அது வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சு. நான் அதோட வந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 15 வருஷம் இப்படியே போச்சு. நான் கவிதைகள் எழுதுறது, கதைகள் இல்லை கவிதைகள் எழுதுறது அப்படியெல்லாம் போயிட்டு இருந்து நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக என்னாச்சுன்னா ஒரு கந்த கோட்டம் முருகன் கோயிலில் வந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. நான் இது வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணதில்லை. முதல்ல வந்து அந்த ஒரு வாய்ப்பு வந்ததும் நான் வந்து அங்கே இருக்கிற முருகனோட பேர் என்ன அப்படின்னு நான் வந்து நெட்டில் தேடி பார்க்கும்போது முத்துக்குமார சுவாமின்னு வந்தது. அதுலேயே எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறமா திரும்ப தேடி பார்க்கும்போது நெட்டில் அந்த முத்துக்குமார சுவாமியோட அந்த மூலவர் வந்து திருப்போரூர்லேருந்து தான் வந்தாராம். அவர் திருப்போரூரில் ஒரு ஏரியில் வந்து நீர்நிலையில் இருந்தாராம். அது ஒருத்தருக்கு கனவுல வந்து 1670களில் வந்து இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்பீச்சை வந்து ஒரு பேச கிடைச்ச நாள், அது ஒரு அற்புதமான நாள். இதெல்லாம் முருகனோட சக்தி இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப். நீங்கள் கேட்டதுனாலே சொல்கிறேன், இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். அது ஒரு சஷ்டி 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026ங்கிற வருடம் 6 மணிக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிது. இது நிஜமாவே முருகன் என்னோட பேசினதா நான் வந்து உணர்றேன். ஸோ முருகனுடைய சக்தி பற்றி பேசியிருந்தீங்கல்ல மேம், அது எப்படி நம்ம சயின்ஸில் பார்க்கலாம்? சயின்ஸில் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவரோட பிறப்பே வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுங்க. அது ஆன்மீக நிகழ்வு. வந்து சூரபத்மன்கிற ஒரு அசுரன் வந்து ரொம்ப தவம் பண்ணி சிவபெருமான் கிட்ட நிறைய வரம் வாங்கிடுறான். யாரும் தன்னை அழிக்க முடியாது. சிவபெருமானுக்கு ஈக்குவலாக சக்தி உடைய ஒருத்தர் தான் அழிக்கணும். சிவபெருமான் மட்டும்தான் அழிக்கணும்னு வேணா அப்போவே சிவபெருமான் அழிச்சிருவாரு. ஸோ அதோட ட்ரிக்காம வந்து உங்களுக்கு ஈக்குவலான பவர் உள்ள ஒருத்தன் தான் என்ன அழிக்க முடியும்னு வரம் வாங்கிடுறான். சிவபெருமான அவன் பண்ண தவத்துக்கு பரிசா அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப அட்டூழியம் பண்ண ஆரம்பிக்கிறான். தேவர்களை எல்லாம் துன்புறுத்துறான், அவங்கள எல்லாம் சிறையில் போடுறான். எல்லாம் தேவர்கள்லாம் அப்புறம் வந்து அந்த அவன் படுத்துகிற துன்பம் தாங்காமல் போய் திரும்ப வந்து சிவபெருமான் கிட்ட முறையிடுற போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட குண்டலினி சக்தியால் தன்னோட 6 பொறிகளை வந்து தன்னோட நெற்றிக்கண்ணிலேருந்து 6 பொறிகளை வந்து கொடுக்குறாரு. அதாவது வந்து அந்த 6 வெறும் பொறிகள் எல்லாம் அவரோட குண்டலினி சக்தி. நம்மளுக்கு வந்து மொத்தம் 7 சக்கராஸ் இருக்குது உடம்புல. இப்போ வந்து கீழேந்து பார்த்தீங்கன்னா அந்த நெற்றிக்கண் வரைக்கும் 6 சக்கராஸ் கணக்குக்கு வரும். மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா, மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி சக்கரா, அப்புறம் ஆஞ்சா சக்கராங்கிறதா நெற்றிக்கண்ணில் உள்ளது. இந்த 6 பொறிகளால் பியூராக அவரோட குண்டலினி சக்தி, அவரோட எசன்ஸ், அது சிவபெருமானோட எசன்ஸ் தான் வந்து முருகர். அதில் வந்து 6 குழந்தைகளாக வருது. அதுக்கப்புறம் நடந்து உங்களுக்கே தெரியும், அது வந்து அந்த சூடு தாங்காமல் அது சரவண பொய்கைக்கு வந்து வாயு பகவான் அதை எடுத்துகிட்டு போகிறாரு. அது 6 தாமரை பூக்களில் வந்து அது குழந்தையாக வளருது. அந்த 6 பூக்களை வந்து பார்வதி தேவி ஒன்றா தூக்கணும்னு ஆசைப்படுற போது ஒரே குழந்தையாக எடுது 6 முகங்களோட. இதுதான் வந்து முருகப்பெருமான் பிறந்த கதை. இது வந்து அவரோட பிறப்பே ஒரு பெரிய ஆன்மீக நிகழ்வு. இது ஓகே. அது வேண்டி சயின்ஸ் ஏதாச்சும் இருக்கா? சயின்ஸ் அப்படின்னா எப்படி சொன்னால் குளோனிங்னு வேணா சொல்லலாம். இப்போ வந்து ஒரு உயிர் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து விந்தணுவோ பெண் கருமுட்டையும் சேர்ந்தாதான் உருவாக முடியும். ஒரு உயிர் அப்படி தான் உருவாக முடியும், குழந்தை உருவாக முடியும். அப்படி இல்லாமல் ஒரு தனி மனிதனால் ஒரு அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஒரு உயிர் எப்படி வருதுன்னா குளோனிங்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. குளோனிங்னா நம்ம பாடி செல்ல ஸ்கின் செல்லாக இருக்கலாம், இல்லை எந்த செல்லாக இருக்கலாம், அதை எடுத்து ஒரு ஓவமில் வைக்கணும். கருமுட்டையில் வந்து அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எடுத்துகிட்டு இதை வச்சாங்கன்னா இது வந்து எக்ஸாக்டாக யாரோட தோல்லேருந்து எடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு இன்னொரு உயிர் உருவாகும். முருகன் வந்து சிவபெருமானோட குளோனிங். அவர் அந்த குளோனிங்கை வந்து டெஸ்ட் டியூப் பேபியாக நீங்கள் வந்து வளர்க்குற போது அதுக்கு வேண்டிய வந்து டெம்பரேச்சர் வேணும். அதை வந்து அக்னி பகவான் கொடுத்தாரு. அதுக்கு வேண்டிய ஹியூமிடிட்டி வேணும். அது வந்து சரவண பொய்கை கொடுத்தது. அதுக்கு வேண்டிய ஆக்சிஜன் வந்து வாயு பகவான் கொடுத்தாரு. அதுக்குரிய அந்த டெஸ்ட் டியூப் மாதிரி அந்த இன்குபேட்டர் மாதிரி உள்ள அந்த இதுவை வந்து தாமரை பூ கொடுத்தது. அதனால தான் கந்தன்னு பேர் அவருக்கு. தாமரை பூவோட கந்தத்திலேருந்து வந்ததுனால தான் கந்தன்னு ஒரு பேர் இருக்குது. இதுக்கு மேலே அறிவியல் நிகழ்வு என்ன சொல்ல முடியும்? நான் சொல்லுங்கள்.
இப்போ டெய்லி வந்து ஸ்லோகம் மந்திரம் எல்லாம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மனநலத்துல எதனா ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நல்ல அதிர்வுகள் கண்டிப்பா உருவாகும். இது நம்மளுக்கு வந்து சயின்ஸ்ல வந்து ப்ரூவன். இது வந்து சவுண்ட் ஹீலிங்னு ஒன்று இருக்கு, மியூசிக் தெரப்பின்னு ஒன்று இருக்கு. ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. சில பர்டிகுலர் சவுண்டை கொடுக்குற போது ஹீலிங் வரும், இல்ல மியூசிக்குங்கிற போது மியூசிக் பீட் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் ஆர் வாட் எவர், அதுல வந்து ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து மந்திரம். இது பூரா அதர்வண வேதத்துல இருக்குங்க. போத் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய சவுண்டை பத்தி டீட்டெயிலா சொல்ற வேதம் தான் ரிக் யஜுர் சாம அதர்வண வேதத்துல. வந்து அதர்வண வேதத்துல ஃபுல்லா இதை பத்தி வந்து சொல்லியிருக்கு. மேம், இப்போ நம்ம முன்னோர்களுடைய ஆன்மீக வழிபாடுல வந்து சயின்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம ரொம்ப ஜங்க் ஃபுட் ஜாஸ்தியான காலம் இது. எக்ஸசைஸ் டோட்டலா இல்லை, எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்காங்க. பர்டிகுலரா இப்போ வந்து நம்ம கேட்ஜெட்ஸ்லாம் இவ்வளோ நிறைய இருக்கிற இப்போ இந்த டைம்ல வந்து பெரியவங்களுமே நம்ம வந்து அதை அவாய்டே பண்ண முடியல, அது இன்னெவிட்டபிள். இப்போ விரதம் முறைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாக நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுத்து நம்ம மைண்டு எப்போ ஹாப்பி ஆகுதோ, ஹாப்பி திங்ஸ் ஒன்லி வில் ஹேப்பன் டு அஸ் அப்படிங்கிறது ஆப்ரஹாம் ஹிக்ஸ்ங்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு.